இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையாம். இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன அப்படின்னா, இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 35வது அதிகாரத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினம் வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு இருள் நம்மளை சூழும். என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி மனம் பதறிக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்மள்கிட்ட யாராவது என்னை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு கவலைகளையும் சொல்லும்போது அவங்க மனம் பதறுவாங்க. அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். ஆமேன். இந்த வசனத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக கரத்தில் வருகிற தகப்பனே, எத்தனையோ பேர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பதறி கவலைப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, ஏதாவது ஒரு கார் இருள் அவங்கள சூழ்ந்துட்டு என்ன பண்ண, நாளைக்கு இந்த கடன் அடைக்கணும் அந்த கடன் அடைக்கணும், இது நடக்கலை அது நடக்கலைன்னு மனம் பதறிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே, அவங்கள பார்த்து ஆண்டவரே, நீங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் உங்கள் தேவன் நீதி சரிகட்டவும் உங்களை ரட்சிக்கவும் தேவன் வருவார் என்று சொல்லி அவங்களுடைய மனதை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆண்டவரை நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை நம்ம சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பராக. இந்த வேளையில் இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமே பரிசுநாம ஸ்தோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.